Good afternoon. Shall we start the class? Okay, ma'am. Okay, ma'am. The last classல நம்ம அதுல என்ன பார்த்தோம்? Question paper discuss பண்ணோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? எந்த lesson question paper பார்த்தோம்? Answer பண்ணலாம். Methods of cooking. Fourth lesson. Methods of cooking. Last என்ன பார்த்திருக்கோம்? Methods of cooking ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த லெசன் ஃபுல்லா நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க. அண்ட் அதுல கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்றதுக்கு பார்க்குறோம் அப்படிதானே? 1 minute. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது வந்து வாட் இஸ் ஹோம் சயின்ஸ் அப்படின்ற லெசனுக்குரிய கொஷின் பேப்பர்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறதுல டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா லெசன் 4, தட் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங். குக்கிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே நீங்க அந்த லெசன்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? என்னென்னலாம் குக்கிங் மெத்தட்ஸ் இருக்கு. கேன் எனிஒன் எக்ஸ்பிளைன்? என்னென்ன குக்கிங் மெத்தட்ஸ் இருக்கு? Steaming, boiling, grilling, Very roasting. good. Good, very good. Baking. So good. So இது எல்லாமே மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் இல்லையா? ஸ்டீம் பண்ணி குக் பண்ணலாம், ஸ்டியூ பண்ணி குக் பண்ணலாம், பாயில் பண்ணலாம், ப்ரெஷர் குக் பண்ணலாம், மைக்ரோவேவ்ல வைக்கலாம், பேக்கிங் பண்ணலாம். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கிங் மெத்தட்ஸ் அப்படிதானே? ஸோ அது எல்லாமே கவர் பண்ற மாதிரி. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு இந்த லெசன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து இருக்கும். ஸோ தட் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. அண்ட் வந்து 2 மார்க்ஸ்ல ஏதாவது எனி 2 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க, இல்லை எனி 4 அட்வான்டேஜஸ் சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இந்த லெசன்ல இருந்து இருக்கும். ஸோ அந்த ஐடியாக்காக லாஸ்டா நடந்த எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா? 10th எக்ஸாம்ஸ். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் இந்த லெசன்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தட் இந்த லெசன்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறதுலாம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கு நான் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். Is that visible now? தெரியுது மேம். பேசிக்கலி இது லெசன் 4ல இருக்கிற கொஸ்டின்ஸ் இதுல எல்லாமே இருக்கும். ஸோ 20 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி இதுல எடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல எது சூட்டபிள் ஆன்சரோ அதை செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விட்டமின் சி ஆஃப் வெஜிடபிள்ஸ் கெட்ஸ் லாஸ்ட் வென் தே ஆர் அப்படின்னு கொஸ்டின் பண்ணிருக்காங்க. பிளாங்கா இருக்கு. இப்ப தெரியுதா? தெரியுது மேம். தெரியுது மேம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதுல விட்டமின் சி ஆஃப் வெஜிடபிள்ஸ்
gets lost when they are அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற அதாவது விட்டமின் சி ரிச்சா இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதுல இருக்கிற விட்டமின்ஸ் எப்படி எப்போ லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, கட் இன் பிக் பீசஸ். ஸோ வந்து விட்டமின் சி ரிச்சா இருக்கிற வெஜிடபிள்ஸ்னா எது சொல்லலாம், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். கேரட். கேரட்ல விட்டமின் ஏ அதிகமா இருக்கும். விட்டமின் சி எதுல இருக்கும்? விட்டமின் சினால என்னது, ஆசிட் சொல்றோம் இல்லையா, அதாவது ஃப்ரூட்டி ஃபிளேவர்ஸ்ல இருக்கும். அசிடிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் விட்டமின் சிக்கு கீழே வரும். அஸ்கார்பிக் ஆசிட் வந்து அதுல அதிகமா இருக்கும். ஸோ லெமன் இருக்கு இல்லையா, லெமன் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். அண்ட் வந்து ஆப்பிள் இருக்கு இல்லையா, அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட், அதாவது ஆசிட் ரிச், ஆரஞ்சு சொல்லலாம். வெரி குட். ஸோ அந்த மாதிரி அந்த அஸ்கார்பிக் ஆசிட் வந்து என்ரிச்டா இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து விட்டமின் சிக்கு கீழே வருது. அண்ட் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதுல இருக்கிற அந்த விட்டமின் சி தான் அதுல அதிகமா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விட்டமின் சி அதுல எப்போ லாஸ் ஆகும் அப்படிங்கறதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதுல பாருங்க ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து கட் இன் பிக் பீசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு அந்த ஃப்ரூட்டை வந்து பெருசா கட் பண்றப்போ அது லாஸ் ஆகுமா, இல்ல வந்து வாஷ்ட் ஆஃப்டர் கட்டிங், கட் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா. கண்டிப்பா அது என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே வாஷ் பண்ணக்கூடாது இல்லையா. வி ஷுட் வாஷ் பிஃபோர் கட்டிங். அப்படிதானே, கட் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். அண்ட் சீல பாருங்க, கட் ஃபார் லாங் பிஃபோர் குக்கிங். கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சிருப்போம் இல்லையா. இப்போ 1 மணிக்கு குக் பண்ண வேண்டியதுக்கு 11 மணிக்கெல்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சுட்டு அப்புறம் 1 மணிக்கு குக் பண்றோம்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் கட் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம்ல குக் பண்றதுக்கு முன்னாடி, அது. அண்ட் டி பாருங்க, வாஷ் பிஃபோர் பீலிங். பீலிங்னா என்னது, வாட் இஸ் பீலிங்? தோல் எடுக்கிறது. தோல் சீவுறது. வெரி குட். ஸோ தோல் சீவுறது இல்லையா, அதான் பீலிங். ஸோ பீல் பண்ணதுக்கு அப்புறமா வாஷ் பண்றது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்பேரேட்டிவ்லி இதுல இருந்து எதுல அதிகமா லாஸ் ஆகும் விட்டமின் சி? சி. கட் ஃபார் லாங் பிஃபோர் குக்கிங். ஓகே, கட் ஃபார் லாங் பிஃபோர் குக்கிங் இல்லையா. ஸோ அதுதான் இங்க வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமா சூட்டபிள் ஆகும். ஆல்சோ இந்த பி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, வாஷ்ட் ஆஃப்டர் கட்டிங். ஸோ வாஷ்ட் ஆஃப்டர் கட்டிங் வந்து சூட்டபிள். இது எதுக்கு ஹைலைட் பண்ணி ரெண்டையுமே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, வாஷ்ட் ஆஃப்டர் கட்டிங் அப்படிங்கிறது வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லையா. எல்லா ஃப்ரூட்ஸுக்கும் அது வந்து அதிகமா அது வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணானாலே அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து லாஸ் ஆகும். அது ஒரு பாயிண்ட். அப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இது சீல பாருங்க, கட் ஃபார் லாங் பிஃபோர் குக்கிங். ஸோ இங்க வந்து இந்த ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி வைக்கிறோன்றது இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் வெஜிடபிள்ஸ் இல்லையா. எல்லா இதுக்கும் இது பொருந்தாது. சில தான் வந்து என்ன பண்ணலாம், முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டு கூட அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ சில இதை வந்து அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த யூஸ் பண்ண முடியாததெல்லாம் எதுல வரும், விட்டமின் சி என்ரிச்ட் வெஜிடபிள்ஸ்ல வரும் இல்லையா. ஸோ அதனால இங்க இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல இந்த சி ஆப்ஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி மோர் சூட்டபிள். அதனால இந்த சி ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். இந்த பி பார்த்ததும் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம்ல, வாஷ்ட் ஆஃப்டர் கட்டிங். கட் பண்ணதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணோம்னா எல்லா நியூட்ரியன்ஸும் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் காமன் டு ஆல். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இதுல சூட் ஆகும். ஆனா நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு எது அதிகப்படியா ரொம்ப நெருக்கத்துல சூட் ஆகும் அப்படின்னா, கட் ஃபார் லாங் பிஃபோர் குக்கிங். ஸோ அது வந்து விட்டமின் சி அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு சூட் ஆகும். நம்மளோட ஆன்சர் வந்து சி தான். ஆனா பிஏ பார்த்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் இல்லையா. ஸோ அந்த கிளியரன்ஸ்க்காக இருக்கிற கொஸ்டினுக்கு எது மோர் சூட்டபிள் அப்படிங்கறத வந்து 1க்கு 2 தடவை ரீட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர். அதுக்காக இந்த ரெண்டையுமே ஹைலைட் பண்ணி இதுல கொடுத்துருக்கு. அண்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இன் விச் மெத்தட் ஃபுட் இஸ் குக்ட் இன் என்க்ளோஸ்டு பாக்ஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ்க்குள்ள ஒரு ஒரு செட் டெம்பரேச்சருக்கு ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி குக் பண்றது என்ன மெத்தட்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் பாருங்க, ரோஸ்டிங், கிரில்லிங், பேக்கிங் அண்ட் சோலார் குக்கிங் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது 4ல எது வரும் ஆன்சர்? பேக்கிங். பேக்கிங். இல்ல ஆப்வியஸ் நம்ம கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க இல்லையா, என்க்ளோஸ்டுன்னா பாக்ஸ் டைப்ல இருக்கும் அண்ட் வந்து ஒரே மாதிரியான டெம்பரேச்சர்ல லெவல் மெயின்டைன் பண்ணி குக் பண்றது. ஆப்வியஸ்லி இட்ஸ் பேக்கிங். இங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல இந்த கொஸ்டினுக்கு எது மேட்ச் ஆகுன்றத நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணதுமே நம்ம வந்து என்ன யோசிக்கலாம்,
மைக்ரோவேவ் பண்ணலாம், இல்ல வந்து குக்கர்ல வச்சு, அதுவுமே க்ளோஸ்டு பாக்ஸ் தானே, ஸோ குக்கர்ல வச்சு குக் பண்ணலாம். அந்த மாதிரி யோசிக்காம நமக்கு ஆப்ஷன்ஸ்ல அந்த கொஸ்டினுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சர் வரும் அப்படிங்கறத ரிலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் எப்பவுமே பண்ணணும். ஸோ அந்த ரிலேட்டபிலிட்டி கண்டிப்பா ஒருக்கு 2 தடவை அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி யோசிச்சுக்கோங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இதுல சூட் ஆகுறது என்னது, ரோஸ்டிங் பண்றோம் அப்படின்னா தவால போட்டு எடுப்போம், அது ரோஸ்ட் பண்றது, அது தேர் இஸ் நோ பாக்ஸ், அது க்ளோஸே பண்ண மாட்டோம் இல்ல. ஸோ கிரில்லிங்க்கும் அப்படிதான், க்ளோஸ் பண்ணி இது பண்ண மாட்டோம். அண்ட் சோலார் குக்கிங்க்கும் அப்படிதான் இல்ல, சோலார் குக்கிங்குமே நமக்கு கேஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர க்ளோஸ் பண்ணி என்க்ளோஸ்ல குக் பண்ணோம்னா பேக்கிங் தான் ஆப்வியஸ்லி. நம்ம வந்து அவனுக்குள்ள வச்சு குக் பண்றோம், ஒரு பாக்ஸ்க்குள்ள செட்டப் பண்ணி குக் பண்றோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ரிலேட்டபிளான ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் ஆன்சர் பண்ணணும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, விச் குக்கிங் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் பூரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பூரி குக் பண்றதுக்கு என்ன மாதிரி குக்கிங் மெத்தட் வந்து இந்த கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஆன்சர்? Deep A. frying. Deep. ஆப்வியஸ்லி டீப் ஃப்ரையிங் இல்லையா. ஸோ வாட் இஸ் ஷாலோ ஃப்ரையிங்? Shallow frying னா ரொம்ப ஆயில் ஊத்தாம லைட்டா போட்டு. வெரி குட். மீன் எல்லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல, ஸோ மினிமமா ஆயில் ஊத்தி தோசைக்கல்ல இல்ல தவால அப்படி பரட்டி எடுக்கிறோம்ல, ஸோ அதெல்லாம் ஷாலோ ஃப்ரைங்ல வரும். வாட் இஸ் சாட்டேயிங்? சீல கொடுத்துருக்காங்கல்ல. ஆயில் போடாம சும்மா போட்டு வதக்குறது. வதக்குறது ரொம்ப மினிமலான ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, 1 டீஸ்பூன் அந்த மாதிரி மினிமலான ஆயில் போட்டு சாட்டே பண்ணி எடுக்கிறோம், சும்மா வதக்கி எடுக்கிறதுன்னு சொல்றோம்ல, தட் இஸ் சாட்டேயிங். டீல பாருங்க போச்சிங் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் போச்சிங்? போச்சிங்னா என்னது? எக்கெல்லாம் போச்சிங் பண்ணி எடுத்துப்பாங்கல்ல. ஸோ ஒரு பாயில்டு வாட்டர்ல இல்ல பாயில்டு ஆயில்ல எக்கை வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு 3/4வாசி குக்கான இதுல எடுக்கிறோம் இல்லையா, தட் இஸ் பாச்சிங் அப்படின்னு சொல்றது. ஃபுல்லா குக் பண்ணாம ஒரு 3/4 அளவுல குக் பண்ணி எடுக்கிறோம்ல, ஸோ தட் இஸ் பாச்சிங் அப்படின்னு சொல்றது. அண்ட் பூரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸ்லி டீப் ஃப்ரை தான் பண்ணுவோம், எண்ணெய் நிறைய ஊத்தி உள்ள போட்டு முக்கி எடுத்து அந்த மாதிரி தானே பண்றோம். ஸோ தட் இஸ் டீப் ஃப்ரையிங். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ரோஹித் வாண்ட்ஸ் டு குக் ஆன் an iron grid over the fire or between electricity heated bars. Which method is this? ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரோஹித் வந்து எப்படி குக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அயன் கிரிட்ல, அதாவது கிரில் பேன் சொல்றோம்ல, கோடு கோடா போட்ட மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அயன் கிரிட் மேல வச்சு, கீழே நெருப்பு, மேல அந்த அயன் கிரிட் கம்பி மாதிரி வச்சு அதுல வச்சு குக் பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. ஆர் பிட்வீன் எலக்ட்ரிசிட்டி ஹீட்டட் பார்ஸ், ஸோ ரெண்டு மேலேயும் கீழேயும் வந்து எலக்ட்ரிசிட்டி ராடு ஹீட் ஆகுற மாதிரி ராடு செட் பண்ணி நடுவில் வந்து அதுக்கு அதுக்கு வந்து குக் பண்ணணும், அந்த மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஸோ விச் மெத்தட் இஸ் திஸ்? இது எந்த மெத்தட்ல வரும் கிரில்லிங். கொடுத்துருக்குற ஆப்ஷன்ல? D. ஆப்வியஸ்லி கிரில்லிங் இல்லையா. சாட்டேயிங் நமக்கு தெரியும், கேஸ் யூஸ் பண்ணி நார்மலா நம்ம சாட்டே பண்ணி எடுக்கிறோம்ல, மினிமல் ஆயில் போட்டு வதக்கி எடுக்கிறது சாட்டேயிங். ரோஸ்டிங் நமக்கு தெரியும், எண்ணெய் ஊத்தி நல்லா முருக விட்டு அந்த மாதிரி பின்னாடி பின்னாடி பிரட்டி அப்படி எடுக்கிறோம்ல, அது ரோஸ்டிங். பேக்கிங் நமக்கு தெரியும், பாக்ஸ்ல அவன்ல வச்சு பேக் பண்றது. அண்ட் ஆப்வியஸ்லி இது மூணுமே வந்து நமக்கு இதுல வராது. ஃபைன் கிரிட்ல ஓவர் த ஃபயர் மேல வச்சு குக் பண்றோம்னா ஆப்வியஸ்லி கிரில்லிங் தான் வந்து அதுல பண்ணுவோம்ல, சிக்கனை ஃபிட் பண்ணி கிரில் பண்றதுக்கு ஃபயருக்கு மேல நம்ம பேன் கம்பி மாதிரி வச்சு யூஸ் பண்ணி குக் பண்றோம்ல, ஸோ அது ஹீட்டட் பார்ஸ் அப்படிங்கிறது நம்ம அவன்லயோ இல்ல ஓடிஜிலயோ வச்சு மேலேயும் கீழேயும் ஆன் பண்ணிட்டு நடுவில் சிக்கன் வச்சு குக் பண்றோம்ல, ஸோ இது வந்து கம்ஸ் அண்டர் கிரில்லிங் மெத்தட். ஸோ அதான் விச் மெத்தட் இஸ் திஸ் அப்படின்னா இது கிரில்லிங் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபார்ட்டிஃபிகேஷன். ஸோ இந்த கொஸ்டினே 5th கொஸ்டின்ல பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து இத டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த டேர்ம் வந்து எதை மீன் பண்ணுது அப்படிங்கறத வந்து ரைட் சைட்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வரும். கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுத்துருந்தது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து இதுல டைரக்டா உங்களுக்கு ஆன்சர்ஸை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தட் லெஃப்ட்ல இருக்கிறது வந்து அப்படியே தான் இருக்கும், ரைட்ல இருக்கிறது மட்டும் மாறி மாறி இருக்கும். அதுல ஃபார்ட்டிஃபிகேஷன்னா எது வரும், காம்பினேஷன்னா எது வரும் அப்படின்னு நீங்க பார்த்து அதில் மேட்ச் பண்ணணும். இதுல ஆன்சர் இப்போ வந்து இதுல இருக்கிறது நேரா கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன வரும்? வாட் இஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன்? ஜென்ரலா ஃபார்ட்டிஃபிகேஷன் என்னது?
ஃபார்ட்டிஃபிகேஷன்னா என்ன சொல்லலாம்? அதாவது ஒரு விஷயத்த அதோட அதுகிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது, அதுதான் ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆடிங் விட்டமின் ஏ டு மில்க். ஸோ வந்து விட்டமின் ஏ வந்து மில்க்ல ஆட் பண்றோம்ல, தட் இஸ் ஃபார்ட்டிஃபைடு மில்க். நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபுட்ஸ்ல விளம்பரத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஃபார்ட்டிஃபைடு மில்க், ஃபார்ட்டிஃபைடு ப்ராடக்ட் அப்படின்லாம் வந்து A+ அந்த மாதிரி கொடுத்து வந்து உங்களுக்கு சிம்பிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபார்ட்டிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா வந்து உள்ள ஒரு ஒரு நல்ல விஷயத்த ஆட் பண்றது, அதுதான் ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றது. ஏற்கனவே இருக்கிற நியூட்ரியன்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு சப்ளிமெண்ட்டை வந்து உள்ள ஃபுட்ல ஆட் பண்றது தான் ஃபார்ட்டிஃபிகேஷன்ல வருது. தட் இஸ் அதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருந்த எக்ஸாம்பிள் வந்து ஆடிங் விட்டமின் ஏ டு மில்க். ஸோ மில்க் வந்து நார்மலா நமக்கு தெரியும்ல, நார்மலா இருக்கிற மில்க்ல வந்து என்ன பண்றாங்கன்னா விட்டமின் ஏ வந்து ஆர்டிபிஷியலா உள்ள ஃபார்ட்டிஃபை பண்றது, ஸோ உள்ள இன்ஃபியூஸ் பண்றது, அதான் ஆடிங் விட்டமின் ஏ டு மில்க் அப்படின்னு சொல்றது. செகண்ட் ஒன் பாருங்க, காம்பினேஷன். ஐயா ஐயா செகண்ட் ஒன் பாருங்க, காம்பினேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ காம்பினேஷன் என்னது? வாட் இஸ் காம்பினேஷன்? சேர்க்கிறது. கம்பைனிங். காம்பினேஷனால என்னது? கம்பைனிங். சேர்க்கிறது. வெரி குட். ஸோ 2-3 விஷயத்த ஒரே இதுல கம்பைன் பண்றது, அதான் காம்பினேஷன் அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட ஃபுட் பிளேட்லாம் அப்படிதானே இருக்கு, இப்போ காம்பினேஷன் அதானே இருக்கு. நம்ம வந்து அதுல கார்போஹைட்ரேட் எடுத்துக்குவோம், புரோட்டீன் எடுத்துக்குவோம், சாப்பாடு, புரோட்டீனுக்கு தால் பருப்பு மாதிரி எடுத்துக்குவோம், எக் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கார்போஹைட்ரேட், புரோட்டீன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் அந்த மீல் பிளேட்ல வரும்ல. ஸோ அதுதான் காம்பினேஷன் அப்படின்னு சொல்றது. மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதான் காம்பினேஷன் அப்படின்னு சொல்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது பாருங்க, இது ஆன்சர் உங்களுக்கு. மிக்சிங் சீரியல் வித் மில்க். இது நமக்கு தெரியும்ல, காலையில கெலாக்ஸ் ஓட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல. ஸோ அந்த ஓட்ஸ், கெலாக்ஸ் இது எல்லாமே என்னது? கிரெயின் வெரைட்டிஸ், சீரியல் வெரைட்டிஸ் தானே. ஸோ அதை வந்து மில்கோட ஆட் பண்ணி சாப்பிட்றது இருக்குல்ல. ஸோ தட் இஸ் மிக்சிங் சீரியல் வித் மில்க். அது காம்பினேஷன் கீழே வருது. ஏன்னா மில்க் ஒரு சப்ஸ்டன்ஸ், சீரியல் ஒரு சப்ஸ்டன்ஸ், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறோம்ல. ஸோ அது காம்பினேஷன். தேர்ட் ஒன் பாருங்க, ஜெர்மினேஷன். வாட் இஸ் ஜெர்மினேஷன்? ஜென்ரலா ஜெர்மினேஷன் என்னது? ட்ரை பண்ணலாம். அத தண்ணியில போட்டு ஒரு கிளாத்ல போட்டு வச்சா அதுக்கு மேல ஒரு ஒயிட் கலர்ல வரும் தால்ல எல்லாம். அந்த முளை கட்டுறதுன்னு சொல்றோம்ல, அதுதான் ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்றோம். பயிர் வகைலாம் நம்ம முளைக்கட்டி எடுத்துக்கிறது சாப்பிட்றோம்ல, அந்த பாசி பயிர், கிரீன் தால், பெங்கால் கிராம், இதெல்லாம் சுண்டல், இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நைட்டே நல்லா வாட்டர்ல சோக் பண்ணிட்டு வெட் கிளாத்ல அதை கட்டி வச்சிருந்தோம்னா காலையில பாக்குறப்போ அதுல வந்து குட்டி குட்டியா முளைச்சிருந்துருக்கும் இல்லையா, அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகி வெளியே வர்றது, அதுதான் வந்து ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்றது. உள்ளேந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வளர்ந்து வெளியே குட்டியா வருது இல்லையா, அதுதான் ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்றது. சோ அதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, சோக்கிங் தால் இன் வாட்டர். சோக்கிங் தால் அப்படிங்கிறது இந்த பயிர் வகைகள், பருப்பு வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்றது, நைட்டே நான் வந்து நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு அண்ட் டையிங் இட் இன் வெட் கிளாத். ஒரு வெட் கிளாத்ல, ஈரமான துணியில கட்டி வைக்கிறோம்ல, அதான் வந்து வெட் கிளாத்ல டை பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதுல என்னென்ன கிடைக்கும் நமக்கு? ஜெர்மினேட்டட் ஃபுட்ஸ் கிடைக்கும், அந்த முளைக்கட்டி வருது இல்லையா, அந்த ஃபுட்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபெர்மெண்டேஷன். வாட் இஸ் ஃபெர்மெண்டேஷன்? பச்சை பிடிக்கிறதா? பாசி பிடி. ஃபெர்மெண்டேஷன் என்ன சொல்லலாம்? நொதித்தல்னு தமிழ்ல சொல்லலாம் இல்ல, எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா நொதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து நம்ம தயிர் எல்லாம் போடுறோம்ல, தயிர் வந்து எப்படி நமக்கு பால் வந்து எப்படி நமக்கு தயிரா கன்வெர்ட் ஆகுது? இட்ஸ் அ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இல்லையா. உள்ள வந்து என்ன ஆகும், ஒரு ஜெர்ம்ஸ் வந்து வளரும். பால் காய வச்சுட்டு என்ன பண்ணுவோம், தயிர் போட்டு வைப்போம்ல, கொஞ்சமா உள்ள தயிர் போட்டு க்ளோஸ் பண்ணி அது என்ன பண்ணுவோம், ஓவர் நைட்டுக்கு விட்டுருவோம். அது என்ன ஆகும், உள்ள போட்ட தயிர் வந்து அந்த மில்கோட சேர்ந்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் அ ஆக்டிவ் லைவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நமக்கு நம்ம கட்டுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இட்ஸ் அ லைவ் மைக்ரோ ஆர்கானிசம் இல்லையா. குட் ஹெல்த் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோம் அதை.
அது வந்து என்ன பண்ணுவோம், நைட்டே இப்படி போட்டு வச்சிட்டோம்னா காலைல ஆகிறதுக்குள்ள அது மல்டிப்ளை ஆகி அது இருக்கிற ஃபுல்லாவே என்ன ஆகும், தயிரா மாதிரி நிற்கும் இல்லையா. இட்ஸ் அ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றதுதான். இது வந்து மல்டிப்ளை ஆகிறது ஒரு ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசம், இந்த குட் பாக்டீரியா வந்து மல்டிப்ளை ஆகி ஃபெர்மெண்ட் ஆகி நிற்கும் இல்லையா. அது வந்து நமக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் கீழே வருது. ஸோ இது அண்ட் வந்து நம்ம இது சப்பாத்தி நான் எல்லாம் போடுறதுக்கு வந்து மாவெல்லாம் பிரட்டி வைப்போம்ல. ஸோ மாவெல்லாம் பிசைஞ்சு வைக்கிறப்போ என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல அது வந்து டபுள் த சைஸ் ஆகும். அதை கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு அதை எடுத்து போடுறோம்ல, அது எல்லாமே என்ன ப்ராசஸ், ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஒரு ஆக்டிவ் லைவ் மைக்ரோ ஆர்கானிசம் எதுனா ஒன்று ஆட் பண்ணி ஈஸ்ட் எல்லாம் போட்டு பண்றாங்க இல்லையா ஃபுட்ல. ஸோ அது எல்லாமே என்னது, லைவ் மைக்ரோ ஆர்கானிசம். அதை போட்டு அதுலேருந்து அந்த அந்த சைஸ் டபுள் ஆக்குறது, அதை அந்த பார்ட்டிக்கலை வந்து மல்டிப்ளை ஆக்குறது, அது வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். அதுதான் உங்களுக்கு இங்க கீழே ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. கீப்பிங் நீடட், KNEADEDன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நீடட் அப்படின்னா என்னது, வாட் இஸ் நீடட், நீடட் தோ. ஸோ கீப்பிங் நீடட் தோ அப்படின்னா என்னது, ட்ரை பண்ணலாம். நீடட் தோனால என்னது, தோ DOUGH கொடுத்துருக்காங்க இல்லையா. தோனால என்னது, மாவுன்னு சொல்றோம்ல, அதுதான் நம்ம தோ அப்படின்னு சொல்றோம். இப்போ பூரி சப்பாத்தி போடுறதுக்குலாம் என்ன பண்ணுவோம், மாவு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் வச்சிருப்போமா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்து உருட்டி அந்த ஷேப்புக்கு ரவுண்டுக்கு நம்ம தேய்க்கிறோம்ல, அதுதான் அந்த மாவு பார்ட்டிகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தோ அப்படின்னு சொல்றது. நம்ம பிசைஞ்சு வச்சிருப்போம்ல, அது தோ. நீடட் அப்படின்றது நம்ம தேய்ச்சி எடுக்கிறோம்ல, அந்த ப்ராசஸ் ஆஃப் நீடிங் அப்படின்னு சொல்றோம்ல, தேய்ச்சி எடுக்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் நீடு. KNEAD அப்படின்னு சொல்றது. இந்த பாஸ்ட் டென்ஸ்ல நீடட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. கீப்பிங் நீடட் தோ ஓவர் நைட் அண்ட் மேக் இட் ரைஸ். ஸோ என்ன பண்றது, நைட்டே வந்து அந்த தோ நல்லா தேய்ச்சு செட் பண்ணி வச்சிருப்போம்ல, நல்லா பிசைஞ்சு செட் பண்ணி வச்சிருப்போம்ல. ஸோ அதை செட் பண்ணி வச்சுட்டு அதை ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து பாக்குறப்போ அது என்ன ஆயிருக்கும், நம்ம இப்போ ஒரு சைஸ்ல அது ஒரு குட்டி சைஸ்ல வச்சிருக்கோம்னா அது டபுள் த சைஸா மாறி இருக்கும், பெருசா இருந்திருக்கும் இல்லையா. அதுதான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து நீங்க சொல்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following statements are true or false. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எது அப்படின்னு வந்து இதுல கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல பாருங்க, பாயில்டு ஃபுட் கேன் பி மேட் ஃபார் palatable by adding lemon or spices அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இது என்ன மீன் பண்ணுது இந்த கொஸ்டின், சொல்லுங்க பாப்போம். இந்த கொஸ்டின் என்ன மீன் பண்ணுது, ட்ரை பண்ணலாம். கிளாஸ்ல இருக்கீங்களா? இருக்கோம் மேம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, பாயில்டு ஃபுட் கேன் பி மேட் ஃபார் palatable. வாட் இஸ் palatable, PALATABLE கொடுத்துருக்காங்க இல்லையா. palatable அப்படின்னா இன்னும் வந்து அட்ராக்டிவா அப்படின்னு சொல்றோம்ல, அதான் palatable. பாக்குறதுக்கே வந்து இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் palatable. பாக்குறதுக்கே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு அந்த மாதிரி சொல்றோம்ல, அதுதான் வந்து மேக் இட் மோர் டேஸ்டியர், ஈவன் மோர் பெட்டர், அதுதான் வந்து palatable-க்கான அர்த்தம். ஸோ பாயில்டு ஃபுட் அப்படிங்கிறது என்னது, நம்ம பாயில் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே மோர் palatable. எப்போ palatable ஆகும் அப்படின்னா பை ஆடிங் லெமன் ஆர் ஸ்பைசஸ். மேல அந்த லெமன் புளிஞ்சு விடுறது இருக்கு இல்லையா, ஸோ மேல லைட்டா லெமன் ஆட் பண்றோம், இல்லை வந்து மேல லைட்டா ஸ்பைசஸ் எதுனா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் மாதிரி எதுனா ஸ்பைசஸ் ஆட் பண்றோம் அப்படின்னா நமக்கு அது என்ன ஆகும், பாயில்டு ஃபுட்ஸோட டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அப்படிதானே. இப்போ நார்மலா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் என்ன பண்றோம், பாயில் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே நம்ம சாட்டே பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம், பொரியல் மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றோம் இல்லை. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பாயில் பண்ண ஃபுட்ல வந்து நார்மலா ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி மேல கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ், பெப்பரோ இல்லை சில்லி பவுடர் எதுனா சில்லி ஃபிளேக்ஸோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிட்டு அதை எடுத்தோம்னாலே எப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் பாயில்டு ஃபுட்ஸ் வந்து எப்போ இன்னமுமே அதுல டேஸ்ட் ஆகும் அப்படின்னா பை ஆடிங் லெமன் ஆர் ஸ்பைசஸ். அதை ஆட் பண்ணோம்னா இன்னமுமே டேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் ட்ரூ இல்லையா, அது உண்மை தானே. நார்மலா பாயில் பண்ண ஃபுட்ஸ் மேல கொஞ்சமா ஸ்பைசஸ் இதுல எதாவது ஒன்று ஆட் பண்ணனாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ தட் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன் பாருங்க, ஸ்டியூவிங் இஸ் டன் பிலோ த பாயிலிங் பாயிண்ட். வாட் இஸ் ஸ்டியூவிங், இது குக்கிங் மெத்தட்ல படிச்சிருப்பீங்கல்ல. வாட் இஸ் ஸ்டூவிங், வேக எனி ஐடியா? வைக்கிறது.
வெரி குட். வேக வைக்கிறது தான் கிட்டத்தட்ட கரெக்ட். ஸோ ஸ்டியூவிங்னா என்ன அப்படின்னா இதுல கொடுத்துருக்காங்க இஸ் டன் பிலோ த பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, ஒரு 100 டிகிரி 98 டிகிரில இருந்து 100 டிகிரிக்குள்ள ஒரு பாயிலிங் டெம்பரேச்சர் நமக்கு வேணும்ல. ஸோ அந்த மாதிரி பாயிலிங் பாயிண்ட்ல இல்லாம அதுக்கு கம்மியா சிம்லயே வச்சு குக் பண்றோம்ல, அதுதான் ஸ்டியூவிங் அப்படின்னு சொல்றது. ஸ்டியூவிங் இஸ் டன் பிலோ த பாயிலிங் பாயிண்ட். ஸோ ஸ்டியூனாலே என்னது நமக்கு, நீங்க வந்து இது ரிலேட்டபிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சூப்பு கூட நீங்க வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ சூப் நார்மலா எப்படி குக் பண்ணுவோம், மீடியம் டெம்பரேச்சர்ல சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நேரம் அதுக்கு வந்து குக்கர்ல வச்சோம்னா விசில் வடை வைப்போம், இல்ல பாத்திரத்துல வச்சோம்னா ரொம்ப நேரம் அதை பாயில் பண்ண வைப்போம்ல. ஸோ தட் நம்ம அதுல இருக்க லிக்விட்ல அந்த பார்ட்டிக்கல்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் லிக்விடுக்கு வந்துரும், அப்படிதானே? அதுக்காக தான் அதை சிம்ல வச்சு குக் பண்றோம். சோ அந்த மாதிரி குக் பண்ற மெத்தட் தான் ஸ்டியூவிங் அப்படின்னு சொல்றது. ஆப்வியஸ்லி அது என்ன பண்ணுவோம், சிம்ல வச்சு குக் பண்றதுனால இட்ஸ் பிலோ த பாயிலிங் பாயிண்ட். நல்லா கொதிக்கிற தன்மையில அது இருக்காது, கொதிக்கிற டெம்பரேச்சர்ல வைக்கிறோம்னா அது பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அதுக்கும் கம்மியா வச்சிருக்கோம்னா ஆப்வியஸ்லி அது வந்து சிம்மர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றதுதான். சோ ஸ்டியூவிங் வந்து எப்படி பண்ணுவோம், சிம்ல வச்சுதான் பாயிலிங் பாயிண்ட்ல இல்லாம கம்மியா வச்சுதான் பண்றோம். ஆமா அது ட்ரூ. சோ தட் ஆன்சர் இஸ் ட்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, lid should be tightly closed while steaming food. சோ என்ன கொடுத்திருக்காங்க தேர்ட் கொஸ்டின்ல, நம்ம ஸ்டீம் பண்றப்போ ஃபுட்டை வந்து ஸ்டீம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதை என்ன பண்ணுவோம், லிட்னா என்னது, மூடி. ஸோ க்ளோஸ் பண்ணி தான் அதை வந்து டைட்டா க்ளோஸ் பண்ணி தான் குக் பண்ணுவோம் இல்லையா அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டீமிங் ஃபுட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். இட்லி. ரைஸ். வெரி குட். ரைஸ் வந்து பாயிலிங்ல வந்துடும். இட்லி வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நார்மலா நம்ம இட்லி என்ன பண்ணுவோம், அவிச்சு எடுக்கிறோம்ல, அதுதான் ஸ்டீமிங் ஃபுட். அவிச்சு எடுக்கிறப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இட்லி வந்து பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி தானே குக் பண்ணுவோம், அதுதான் லிட். லிட்னா மூடி. லிட் should be tightly closed and while புட்டு சொல்லலாம். வெரி குட், அது சொல்லலாம், அதுவும் ஸ்டீம் பண்றதுதான். சோ அப்படி ஸ்டீம் பண்றப்போ என்ன பண்ணுவோம், டைட்லி க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் பண்றோம் அப்படின்னா ஆமா அப்படிதான் குக் பண்ணுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சோலார் குக்கர் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஸ்மோக். ஸோ இதுவுமே உங்களுக்கு லெசன்ல இருக்கிறது தான், அப்படியே அந்த வேர்ட்ஸே வந்து உங்களுக்கு லெசன்ல இருக்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. சோலார் குக்கர் வந்து எப்படி இருக்கும், அதுல வந்து ஸ்மோக் வந்து அதிகமா வராது இல்லையா. ஸ்மோக்னா நம்ம புகை வரும்னு சொல்றோம்ல, ஸோ அந்த புகை. ஸோ சோலார் குக்கர்ல வந்து புகை வந்து அதிகமா வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, the answer is true அப்படின்றது. அண்ட் செவன்த் கொஸ்டின் பாருங்க, which are two fastest குக்கிங் மெத்தட் அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதுக்கு வந்து நீங்க ஒரு 2 குக்கிங் மெத்தட், 2 ஃபாஸ்டா குக் பண்ற குக்கிங் மெத்தடோட நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். which are two fastest குக்கிங் மெத்தட்? மைக்ரோவேவ். ட்ரை பண்ணுங்க. மைக்ரோவேவ் ஓகே, வேற? ஃப்ரையிங். ஃப்ரையிங் வேற? ஸோ கம்பேரிட்டிவ்லி நமக்கு இந்த குக்கிங் மெத்தட்ஸ் ஒரு 7 to 8 குக்கிங் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா. ஸ்டீமிங், பாயிலிங், ரோஸ்டிங், மைக்ரோவேவ் பண்றது, பேக்கிங், இது எல்லாமே வருது இல்லையா. ஸோ இது எல்லாத்துலயுமே கம்பேரிட்டிவ்லி 2 குக்கிங் மெத்தட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். த ஃபர்ஸ்ட் ஒன் அதுல பாத்தீங்கன்னா ஸ்டீமிங். ஸ்டீம் பண்றோம் இல்லையா, ஏன்னா அதை வந்து நம்ம கீழே ஃபயர் கொடுத்துருவோம், மேல வந்து என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணி குக் பண்றப்போ ஹீட் என்ன ஆகும், உள்ளே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஸோ தட் ஃபுட் வந்து சீக்கிரம் குக் ஆயிடும். ஸோ தட் ஃபாஸ்டஸ்ட் குக்கிங் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டீமிங் வரும். அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பாயிலிங் வரும் நமக்கு. ஸோ ஸ்டீமிங் அண்ட் பாயிலிங் இது ரெண்டுமே ஃபாஸ்டஸ்ட் குக்கிங் மெத்தட்ஸ்ல வருது. பாயிலிங் நமக்கு என்ன பண்ணும், ஹை டெம்பரேச்சர்ல கொடுத்து தண்ணி அதிகமா யூஸ் பண்ணி பாயில் பண்றோம்ல. ஸோ இது ரெண்டுமே சீக்கிரமா குக் ஆகிறதுக்கான குக்கிங் மெத்தட்ஸ். ஸோ ஃபாஸ்டஸ்ட் குக்கிங் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டீமிங் அண்ட் பாயிலிங் அப்படின்னு சொல்லலாம். 8th கொஸ்டின் பாருங்க, நேம் 2 டிராபேக் ஆஃப் யூசிங் அ சோலார் குக்கர். சோலார் குக்கர் யூஸ் பண்ணி குக் பண்றதுனால 2 டிராபேக் என்னவா இருக்கும்? எனி ஐடியா? என்ன டிராபேக் இருக்கும் சோலார் குக்கர்ல நம்ம குக் பண்றதுனால? கெஸ் பண்ணலாம். அது வெளியிலே வச்சுதான் குக் பண்ணணும். சன்ஷைன் இருந்தா மட்டும்தான் குக் பண்ண முடியும்.
டிராபேக் ஓகே. ஆமா, வெளியவே வச்சு குக் பண்ணணும். நம்ம வந்து உள்ள நம்ம இஷ்டத்துக்கு வைக்க முடியாது. வெளியில சன்லைட் வேணும். சோ தட் வெளியில வச்சுதான் அதை பண்ண முடியும். இன்னொன்னு இன்னொன்னு என்ன சொல்லலாம்? ஒண்ணு வெளியில வச்சு குக் பண்ணுவோம். அண்ட் வந்து அது வந்து நம்ம கன்வீனியன்ட்டா இருக்காது இல்லையா? நம்ம க்ளோஸ்டு சர்க்கிள்ல இருக்க முடியாது. அதுக்கு தான் சன்லைட் வேணும் அப்படின்னா நம்மளும் சன்லைட்ல நின்று தான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது என்னது, அது வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ கன்சம்ஷன் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி, அது வந்து செகண்ட் பாயிண்ட். நேம் டூ டிராபேக்ன்றப்போ ஃபர்ஸ்ட் திங் ஆட்டோமேட்டிக்லி என்ன நமக்கு மைண்டுக்கு வரும், கன்வீனியன்ட் பிளேஸ்ல அது இருக்காது. செகண்ட் ஒன் வந்து டேக்ஸ் லாங்கர் எனர்ஜி அண்ட் டைம். ஸோ எனர்ஜியும் டைமும் வந்து அதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும் கம்பேரிட்டிவ்ல அதை அப்சர்வ் பண்ணி குக் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் அப்சர்வ் பண்ணி அது குக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு ஆயிடும். அண்ட் அதுவே வந்து சன்லைட் கம்மி ஆகுது அப்படின்னாலுமே அந்த அந்த டெம்பரேச்சரும் வந்து டக்குன்னு டிராப் ஆகவும் செய்யும். ஸோ இதுதான் வந்து மெயின்டைனிங் ஆஃப் டெம்பரேச்சர் ஒரு டிராபேக். நான் ஒரே ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்ல வந்து அது வச்சுக்க முடியாது. ஸோ மெயின்டைனிங் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து ஒரு டிராபேக். அப்புறம் வந்து கன்வீனியன்ட் பிளேஸ்ல வந்து அது இருக்காது, அது ஒரு டிராபேக். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் டைம் கன்சம்ஷன். நிறைய டைம் எடுக்கும், நம்மளும் வந்து அதுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி நின்றுட்டே இருக்கணும். ஸோ அதை பார்த்துட்டே இருக்கணும், குக் ஆகுதா ஆகலையா அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ இது மூணுமே வந்து டிராபேக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதில் நீங்க எனி டூ வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 9th ஒன் பாருங்க. நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு குக்கிங் மெத்தட்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் என்னவோ அதை வந்து ரைட் சைட்ல கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் பிளான்ச்சிங்? பிளான்ச்சிங்னா என்னது? எனி கெஸஸ்? ட்ரை பண்ணலாம். பிளான்ச்சிங்னா என்னவா இருக்கும்? ஐடியாவே இல்லையா? பிளான்ச்சிங்னா என்னவா இருக்கும்? பாயிலிங், ரோஸ்டிங், இது எல்லாமே நமக்கு தெரியும். பாயில்னா பாயில் ஆகும், ரோஸ்ட்னா வந்து தவால பண்ணி எடுக்கிறது, டீப் ஃப்ரைனா எண்ணெயில போட்டு எடுக்கிறோம். அந்த மாதிரி பிளான்ச்சிங்னா என்னவா இருக்கும்? ஓகே, பிளான்ச்சிங்னா என்னவா இருக்கும்? புரியலடா. இல்ல பியான்னு கேட்கணும். பிளான்ச்சிங்னா என்னவா இருக்கும்னா, இப்போ நம்ம வந்து இது வீட்லயே நார்மலா ஊறுகாய்லாம் போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒரு தக்காளி ஊறுகாய் போடுறாங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, தக்காளி வந்து லைட்டா வந்து தண்ணியில இப்படி அந்த அந்த சூட்ல போட்டுட்டு எடுப்பாங்க இல்லையா? இல்ல இந்த லெமன், நார்த்தங்காய் இந்த மாதிரி போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல வந்து ராவா அதை போட்டுட்டு எடுக்கிறாங்க இல்லையா? எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுல வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்றது, அப்புறம் பிக்கிள்க்கு என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டு அப்புறம் குக் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவாங்க, சுடு தண்ணியில இல்ல கொஞ்சம் பாயில் ஆயிட்டு இருக்கிறதுல போட்டு எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அது எதுக்கு பண்ணுவாங்க? நார்மலா அந்த பிளான்ச்சிங்கிற மெத்தடே எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்சர்லயே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி, அரெஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். அதுதான் வந்து பிளான்ச்சிங் பண்றதுக்கான பர்பஸ். ஸோ இந்த என்சைம் இப்போ பிக்கிள்லாம் நம்ம பண்றோம்னா அது ரொம்ப நாளைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி பிளான்ச்சிங் வந்து முன்னாடியே பண்ணி ப்ராப்பரா அது மெத்தட்ல பிக்கிள் பண்ற மெத்தட்ல பண்ணோம்னா அது ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்லயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிளான்ச்சிங் அங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்னா ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் இல்லையா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொல்றேன் உங்களுக்கு, ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ தட் நம்ம பிக்கிள் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த ஹாட் வாட்டர்ல இதுல போட்டு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ தட் இஸ் பிளான்ச்சிங். ஒரு ஹை பாயிலிங் டெம்பரேச்சர்ல நம்ம என்ன ப்ராடக்ட் போட போறோமோ அந்த ப்ராடக்ட் வந்து ஒன்ஸ் அதுல இமர்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது பண்ண குக்கிங் மெத்தட் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்றது, அதுதான் வந்து பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்றது. அந்த ப்ராசஸ் எதுக்கு பண்றது? டு அரெஸ்ட் த ஆக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். என்சைம்ஸோட ஆக்ஷனை, என்சைம்ஸ்னா என்னது, இட்ஸ் அ
மைக்ரோ ஆர்கானிசம் இல்லையா. நமக்கு ஊறுகாய்லாம் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மெல் வரும். இன்னொன்னு என்ன ஆகும், மேல வந்து ஒரு ஒயிட் போர்ஷன் மாதிரி வரும்ல, ஒயிட் கலர்ல ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அது பூஞ்ச மாதிரி வரும்ல, அதுதான் வந்து என்சைம்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த என்சைம்ஸை வளர விடாம கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பிளான்ச்சிங் மெத்தட் வந்து யூஸ் பண்றது. அதான் ஃபர்ஸ்ட் திங். பிளான்ச்சிங்னா என்னன்னா அரெஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் என்சைம். செகண்ட் ஒன் பாருங்க, சன் ட்ரையிங். இதுக்கு என்ன இருக்கும், வாட் இஸ் சன் ட்ரையிங்? வெயில்ல காய வைக்கிறதா மேம்? வெரி குட், அதுதான் சன் ட்ரையிங் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு என்ன வரும் ஆன்சர், டீஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்னா என்னது, ஹைட்ரேஷன்னா நம்ம வந்து தண்ணி நிறைய எடுத்துட்டு ஹைட்ரேட்டடா இருக்கும், வாட்டர் என்ரிச்டா இருக்கிறது தான் வந்து ஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே டீஹைட்ரேஷன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ தண்ணியே இல்லாம வறண்டு போயிருக்கிறது, அதான் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்றது. இப்ப நமக்கு உடம்பெல்லாம் சரியில்லாம போச்சுன்னா டாக்டர் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிருக்கீங்க, தண்ணி சத்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதுதான் டீஹைட்ரேஷன். சன்ட்ரையிங் நம்ம எதுக்கு பண்ணுவோம், இப்போ இதுல எல்லாம் வெயிலே உலர்த்தி வீட்டுல எல்லாம் காய போடுறாங்கல்ல. ஸோ வீட்டுல எல்லாம் நார்மலா வடகம் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் அப்பளம் பண்றதுக்கு எல்லாம் போடுவாங்கல்ல, அது சன்ட்ரையிங்ல வைக்கிறதுக்கு காரணம் என்ன, உள்ள இருக்கிற அந்த ஹியூமிடிட்டி, அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆயிரும், சன்லைட்ல அது அப்சர்வ் ஆயிட்டு என்ன காஞ்சு போன மாதிரி இருக்குல்ல, தண்ணியே இல்லாம, அதான் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்றது. சன்ட்ரையிங் எதுக்கு பண்ணுவோம், டு டீஹைட்ரேட் த ப்ராடக்ட். தேர்ட் ஒன் பாருங்க, ஃப்ரீசிங். வாட் இஸ் ஃப்ரீசிங்? உறைய வைக்கிறது, வெரி குட், கட்டியாக்குறது. ஃப்ரீசிங். குட். ஸோ ஃப்ரீசிங்னால என்ன பண்ணுவோம், நமக்கு உறைஞ்சு போகணும்னா என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும் இல்லையா, அதுதான் லோயரிங் த டெம்பரேச்சர். ஸோ ஃப்ரீசிங் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை, இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருந்து லோயரிங் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா அந்த இடத்துல வந்து சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகும், அப்படிதானே. இப்போ ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் யூஸ் பண்றோம், நார்மலா நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் எத்தனை டிகிரில இருக்கும், 4 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் வந்து 4 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். அதே நம்ம ரூம் டெம்பரேச்சர், நார்மலா நம்ம வீட்டுக்குள்ள ரூம்குள்ள எல்லாம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும், 32 டிகிரி செல்சியஸ் இருக்கும், அப்படிதானே. ஸோ அதே ஃப்ரிட்ஜில் பாக்குறப்போ 4 டிகிரி செல்சியஸ். அதுவே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஃப்ரீசர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃப்ரீசர்ல பாத்தீங்கன்னா மினிமம் வந்து -4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும், 4ல இருந்து -4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற இடத்துல தான் ஈஸியா ஃப்ரீசிங் நடக்கும். லாஸ்ட் ஒன் பாருங்க, பாஸ்சுரைசேஷன். வாட் இஸ் பாஸ்சுரைசேஷன்? எனி ஐடியா? பாஸ்டரைசேஷனுக்கு நம்ம எது எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, மில்க் இருக்கு இல்லையா, பால் பாக்கெட் வருது இல்ல நமக்கு. ஸோ பால் பாக்கெட் வந்து பாஸ்டரைசேஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ மில்க் டைரி ப்ராசஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா, பால் வந்து நார்மலா இப்போ நம்ம இங்க நார்மலா மில்க் மேன் கிட்ட பால் வாங்குறோம்ல, டொமஸ்டிக் வெண்டார்ஸ் கிட்ட இருந்து பால் எடுக்கிறோம்னா, அது வாங்கிட்டு நம்ம எத்தனை நாள் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஒரு நாளைக்கு மேல ஸ்டோர் பண்ணியிருந்தா கூட, அது எவ்வளவு நீங்க லோ டெம்பரேச்சர்ல வச்சிருந்தாலும் கூட அது சீக்கிரம் கெட்டு போயிடும். இதுவே நீங்க பாக்கெட்ல வாங்குற பால் வந்து மினிமம் 2 to 3 days வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏன் அப்படின்னா, அந்த பால் எல்லாமே என்ன ப்ராசஸ் பண்ணி வரும், பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் பண்ணி வர்றது. ஸோ பாஸ்டரைசேஷன் இஸ் நத்திங் பட் ரைசிங் த டெம்பரேச்சர். ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் அதுக்கு ஆன்சர், ரைசிங் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி அந்த இது மில்கவே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹை லெவல் ஆஃப் டெம்பரேச்சர்ல ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியடுக்கு அதை வந்து குக் பண்ணிட்டு, அதாவது நல்லா பாயில் பண்ணிட்டு அப்புறமா அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் பேக்கெட்ல நமக்கு போட்டு வர்றது. ஸோ அதுதான் பாஸ்டரைசேஷன் மெத்தட். அதாவது ரைசிங் த டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர்ல ஒரு 2 to 3 seconds, இல்லை வந்து 5 to 10 seconds, அந்த மாதிரி அந்த ஒரு டெம்பரேச்சர் 280 டிகிரி செல்சியஸ், 300 டிகிரி செல்சியஸ், அந்த மாதிரி ஹை லெவல் ஆஃப் டெம்பரேச்சர்ல அத்தனை செகண்டுக்கு வந்து அந்த பாலை ஹோல்டு பண்ணி சூடு பண்ணிட்டு அப்புறமா அதை ஆற வச்சுட்டு, இதுதான் நம்ம ப்ராசஸ் பண்ணி பாக்கெட்ல வரும். அதுதான், அதனாலதான் அந்த பால் நமக்கு 2 to 3 days வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்றது. So pasteurization is nothing but rising the temperature. It is a process of increasing the temperature for cooking food particles அப்படின்னு சொல்றது. அண்ட் இதுல 10th கொஸ்டின் பாருங்க, 2 advantages ஆஃப் ரோஸ்டிங் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரோஸ்ட் பண்ற மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரோஸ்ட் பண்ற மெத்தட்ஸ்ல என்ன அட்வான்டேஜ், 2 advantage சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு நம்ம ரோஸ்ட் பண்றதுனால? எனி ட்ரை பண்ணலாம். எனி ஐடியா?
டேஸ்ட் கிடைக்கும். வெரி குட். ஸோ நார்மலா அப்படியே அவிச்சு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் எண்ணெயில் அப்படி போட்டு பிரட்டி எடுக்கிறதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி கம்பேரட்டிவ்லி இது வந்து ஒரு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் வெரைட்டி இன் ஃபுட். ஸோ ஒரு ஃபுட்டில் வந்து வெரைட்டிஸை வந்து அதிகமாக நம்ம காமிக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி ரோஸ்டிங் மெத்தட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை? ஸோ இந்த 2 அட்வான்டேஜ் வந்து ரோஸ்டிங் மெத்தட்ல இருக்கிறது. அண்ட் 11th கொஸ்டின் பாருங்க. Which 4 precautions should be taken to save nutrients while cooking vegetables? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? வெஜிடபிள்ஸை நம்ம குக் பண்றப்போ அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு 4 ப்ரிகாஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிகாஷன்னா என்னது? நடக்காம, அதாவது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்னு சொல்றோம்ல, அந்த நியூட்ரியன்ட் வந்து லாஸ் ஆகாம தடுக்கிறது, அதுதான் வந்து ப்ரிகாஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம்ல. அது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை தடுக்கிறது, அதுதான் ப்ரிகாஷன். ஸோ 4 ப்ரிகாஷன் மெத்தட் நியூட்ரியன்ட் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன 4 மெத்தட் பண்ணலாம்? நார்மலா இந்த கொஸ்டினை பார்த்தது உங்களுக்கு ஒரு ஆன்சர் தோணும்ல, என்ன தோணுது ஆன்சர்? குக் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி குக் பண்றது. வெரி குட். அதை கட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வாஷ் பண்ண கூடாது. குட், வெரி குட். கட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வைக்க கூடாது, உடனே குக் பண்ணிடணும். வெரி குட். குக் பண்றப்போ 4 விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கட் பண்றது, முன்னாடி ஸ்டோர் பண்றது, இதெல்லாம் குக் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ல வரும். இதே நம்ம குக் பண்ணுவோம்ல, எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து சில வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணுவோம், டைரக்டா கொஞ்சம் எண்ணெயில போட்டு அப்படியே பொரிச்சு எடுப்போம். சிலதை வந்து நல்லா பாயில் பண்ணி அவிச்சு எடுத்துட்டு அப்புறம் வந்து வறுத்து எடுப்போம். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் வேரி ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வேரி ஆகுறப்பயே என்ன பண்ணணும்னா, ஓவர் குக் பண்ண விடாம பார்க்கணும். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன் நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைனிங் த டெம்பரேச்சர். அது ரொம்ப முக்கியம். டெம்பரேச்சர் வந்து நீங்க வறுக்கிறீங்க, பொரிக்கிறீங்க, அவிக்கிறீங்க, என்ன பண்றீங்கனாலும் மெயின்டைனிங் த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமா வச்சிருக்கோம். இப்போ வந்து கேரட்டு, பொட்டேட்டோ, இந்த மாதிரி எல்லாம் கிழங்கு வகைகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா குக் ஆயிடும். ஏன்னா உள்ள வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் மாவு மாதிரி இருக்குமா, ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியா கம்பேரிட்டிவ்லி குக் ஆயிடும். இதே வந்து நம்ம ஹார்டா போடுறோம், ரேடிஷ் போடுறோம், இது முள்ளங்கி போடுறோம், தண்ணி கண்டென்ட் அதிகமா இருக்கிறதெல்லாம் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அது என்ன ஆகும், அது அதாவது ஒரு 80% குக் ஆனதுமே அது என்ன ஆகும், டக்குன்னு ஓவர் குக் ஆயிடும். 80% குக் ஆகுற வரைக்கும் நமக்கு அது கரெக்டா பாத்துக்கணும். அதுக்கு மேலேயும் குக் பண்ண விட்டோம்னா அது என்ன ஆகும், ரொம்ப நசன்னு ஆயிடும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரிகாஷன் மெத்தட், மெயின்டைனிங் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து ஒரு ஃபுட்டுக்கு வேரி ஆகும். அந்த வேரியேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெயின்டைனிங் ஆஃப் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன்று என்ன பண்ணுவோம், குக் பண்றப்போ ஆப்வியஸ்லி ஓவர் குக் ஆக விடாம பாத்துக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்லலாம், குக்கிங் மெத்தட்ல நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் இப்போ குக் பண்றோம் அப்படின்னா என்ன குக்கிங் மெத்தட் யூஸ் பண்றோமோ அந்த மெத்தடை வந்து ப்ராப்பரா அதுலயே யூஸ் பண்ணணும். இப்போ பாயில் பண்றோம்னா தண்ணியில போட்டு பாயில் பண்ணுவோம். தண்ணியில போட்டு பாயில் பண்றப்ப தண்ணி என்ன பண்ணக்கூடாது, அப்படியே கீழே ஊத்திடக்கூடாது. அதை நம்ம ஒண்ணு கன்சியூம் பண்ணணும், இல்ல அதை வேற எதுக்காவது யூஸ் பண்ணணும். ஏன்னா அதோட நியூட்ரியன்ஸ் ஃபுல்லா எங்க இருக்கும், தண்ணியில தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான குக்கிங் மெத்தட் வேரியேஷன்ஸ்ல எதுக்கு எது அப்ளை ஆகுமோ அதை கரெக்டா சூட்டபிளா அப்ளை பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ் குக் பண்றப்போ இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகிறது எல்லாமே தடுத்துக்கலாம் அப்படின்றது. அண்ட் 12th கொஸ்டின் பாருங்க. கிவ் 2 ரீசன்ஸ் ஃபார் இன்க்ளூடிங் காம்பினேஷன் ஃபுட்ஸ் இன் அவர் மீல்ஸ். ஸோ நம்ம மீல்ஸ்ல வந்து கம்பைன்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான 2 ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ரீசன் என்னவா இருக்கலாம் சொல்லுங்க. என்ன ரீசன்ஸ்க்காக எடுத்துக்கலாம், கம்பைன்டு ஃபுட் நமக்கு எதுக்கு எடுத்துக்கணும்? கீழே கொடுத்துருக்கல, என்ஹான்ஸ் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபுட். ஸோ நம்ம கம்பைன்டு ஃபுட்ஸ்னால என்ன அர்த்தம், பேசிக்லி இப்போ கம்பைன்டு ஃபுட் காம்பினேஷன் ஃபுட்ஸ்னா என்ன, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். ஓட்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ். என்ன பண்றோம், 2-3 ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து ஒன்னா கம்பைன் பண்ணி எடுக்கிறோம். அதுதான் காம்பினேஷன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றோம், அப்படிதானே?
இப்ப இதுல நம்ம நார்மலா ரைஸே எடுத்துக்கிறோம். நார்மலா நம்ம பிளேட் நம்ம டெய்லி சாப்பிடுறோம்ல, நம்ம பிளேட்டே பார்த்தோம்னா எப்படி எடுத்துப்போம்? கார்போஹைட்ரேட் இருக்கும், புரோட்டீன் இருக்கும். இப்ப இட்லி எடுத்தோம்னா இட்லிக்கு என்ன பண்ணுவோம்? சட்னி எடுத்துப்போம். சட்னில என்ன இருக்கும்? அதிகமா கார்போஹைட்ரேட் இருக்கும். அண்ட் இதுல நமக்கு இட்லில என்ன இருக்கும்? அதிகமா ஜெர்மினேட்டட் பண்ண ஃபெர்மெண்டேஷன் மாவுலாம் நல்லா புளிக்க வச்சு சீரியல்ஸ் பல்சஸ் எல்லாம் போட்டு அரைச்சு அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வருது. ஸோ இட்ஸ் ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட். அது கூட ஒரு கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துப்போம். கூட எக் எடுத்துக்கிறோம்னா ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கம்பைன்டு காம்பினேஷன் ஆஃப் வெரைட்டிஸ்ல எடுத்துக்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஃபுட்ஸ் வந்து நம்ம மீல்ஸ்ல இருக்கணும். ஸோ அதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா இது வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து கண்டிப்பா அதிகமாக்கும் இல்ல. நீங்க நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம்னா இந்த மாதிரி வெரைட்டியா ஃபுட் எடுத்துக்கிறப்போ கம்பைன்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறப்போ ஆப்வியஸ்லி நமக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து அதிகமா கிடைக்கும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ். இப்ப நீங்க இட்லி மட்டும் எடுத்துக்கிறீங்க இன்னைக்கு அப்படின்னா இட்லில இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் அந்த எனர்ஜி கிவிங் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அது கூட கொஞ்சம் எக் எடுத்துக்கிறோம் இல்ல வந்து ஹெல்த்தியா ஃபைபர் என்ரிச்டா ஒரு சட்னி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரினா நமக்கு என்ன ஆகும்? ஃபைபரும் கிடைக்கும், புரோட்டீனும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நியூட்ரியன்ஸோட குவாலிட்டியை வந்து அது இன்னமுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். கார்போஹைட்ரேட் கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கும், ஃபைபர் கிடைக்கும், எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ரீசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 13th ஒன். ஸோ 13 which one of the following methods is used to prepare idlis அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இருக்கிற இட்லி ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்? ஸ்டீமிங். ஆப்வியஸ்லி ஸ்டீமிங் இல்லையா? அவிச்சு எடுக்கிறோம், அதுதான் ஸ்டீமிங் அப்படின்னு சொல்றது. ஸ்டியூவிங்னா என்ன சொன்னோம்? வாட் இஸ் ஸ்டியூவிங்? இப்ப பார்த்தல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டியூவிங் சூப் அந்த மாதிரி. சூப்புன்னு நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ சூப்போட குக்கிங் மெத்தட் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். அதுதான் வெரி குட். கொதிக்க வைக்கிறோம்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும், லாங்கர் டைம் எடுக்கும் இல்லையா? மினிமம் டெம்பரேச்சர்ல கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்றது, அது ஸ்டியூவிங் அப்படின்னு சொல்றது. பேக்கிங் ஆப்வியஸ்லி வீணும் ஓடிஜிலயோ இல்ல மைக்ரோவேவ் அவன்லயோ கேக், பேஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பீஸா, பர்கர், பன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்றோம்ல, அது பேக்கிங்ல வருது. அண்ட் லாஸ்ட் ஒன் பாயிலிங். நமக்கு தெரியும், நல்லா கொதிக்கிற டெம்பரேச்சர்ல கொதிக்க விட்டு எடுக்கிறோம்ல, அது பாயிலிங். 14th கொஸ்டின் பாருங்க, when food is cooked by stewing method. ஸ்டியூவிங் மெத்தட்ல ஃபுட்டை குக் பண்றோம் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, நியூட்ரியன்ஸ் ஆர் லாஸ்ட். நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதுல கெட்டு போயிடும், இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி பாருங்க, ஃபுட் குக்ஸ் ஃபாஸ்டர். ஃபுட் வந்து சீக்கிரமா குக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சி பாருங்க, நியூட்ரியன்ஸ் ஆர் கன்சர்வ்டு. கன்சர்வ்டுன்னா என்னன்னா சேவ்டு அப்படின்னு சொல்றோம்ல, அதான் கன்சர்வ்டு அப்படின்னு அர்த்தம். கன்சர்வ்னால என்ன அப்படின்னா நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ நியூட்ரியன்ஸ் ஆர் கன்சர்வ். டேக்ஸ் லாங்கர் டு குக். ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆகுறதுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பேரிட்டிவ்ல இந்த 4 இதுல நமக்கு ஸ்டியூவிங் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் திங் இதை பார்த்ததும் என்ன மோர் ரிலேட்டபிள் ஆன்சர் ஞாபகம் வரும்னா நியூட்ரியன்ஸ் ஆர் கன்சர்வ்டு இல்லையா? நியூட்ரியன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரே இடத்துல நல்லா ஸ்டோர் ஆயிருக்கும். The stewing method அப்படின்னால when food is cooked by stewing method, nutrients are conserved. nutrients வந்து ஒரே இடத்துல இருக்கும், கண்டிப்பா அதுல நியூட்ரியன்ட் லாஸ் இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி, ஃபுட் குக்ஸ் ஃபாஸ்டர். ஃபுட் கண்டிப்பா அதுல சீக்கிரம் குக் ஆகாது. ஸ்டியூவிங் மெத்தட்ல என்னது? இட் இஸ் அ ஸ்லோ குக்கிங் மெத்தட், ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பியும் அவுட். ஸோ ஆப்ஷன் டி, டேக்ஸ் லாங்கர் டு குக். ஆமா, ரொம்ப நேரம் தான் ஆகும் குக் ஆகிறதுக்கு, ரொம்ப நேரம் தான் ஆகும். ஆனா நியூட்ரியன்ஸ் ஆர் கன்சர்வ்டு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும் ஸ்டியூவிங்ல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கிறதுலயே நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டபிளா எது அதிகமா பக்கத்துல சூட் ஆகுதுங்கிறத பொறுத்து ஆன்சர் பண்ணணும். ஸோ நியூட்ரியன்ஸ் ஆர் கன்சர்வ்டு அப்படிங்கிறது ஸ்டியூவிங் மெத்தட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது. அண்ட் 15th ஒன் பாருங்க, ஐடென்டிஃபை த குக்கிங் மெத்தட் இன் த ஃபாலோயிங். ஸோ இந்த ஒரு குக்கிங் ப்ராசஸை கொடுத்துட்டு இது வந்து என்ன குக்கிங் மெத்தட் அப்படின்னு வந்து உங்களுக்கு கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல இந்த ஏபிசிடி 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்க ஹைலைட்டடா இது பிளாக்ல கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது பிளாக்ல கொடுத்துருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஆன்சர்ல வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, ஃபுட் குக்ட் இன் ஹீட்டட் க்ளோஸ்டு பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹீட்டட் க்ளோஸ்டு பாக்ஸ்ல குக் பண்றது என்னது? என்ன குக்கிங் மெத்தட்? வெரி குட், வெரி குட். ஸ்டீமிங் இல்லையா? ஸ்டீமிங் என்ன பண்ணும்? ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ்லயோ இல்ல பாத்திரத்திலயோ க்ளோஸ் பண்ணி குக் பண்றோம் இல்லையா? ஸோ அது ஸ்டீமிங். செகண்ட் ஒன் பாருங்க, ஃபுட் குக்ட் இன் லாட் ஆஃப் ஸ்டீம் அண்டர் ப்ரெஷர்.
இது நம்ம கொஸ்டின்லயே வந்துருது இல்லையா, ஒரு அதிகமா ப்ரெஷர் கொடுத்து ஸ்டீம் பண்றோம் அப்படின்னாலே அது என்னது, ப்ரெஷர் குக்கிங். குக்கர்ல குக் பண்றோம் இல்லையா, அது என்ன ஆகும், கீழேயும் வந்து ஃபயர் நமக்கு மேல கொடுப்போம், மேலேயும் நல்லா அழுத்தமா க்ளோஸ் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து ப்ரெஷரை கொடுத்து அந்த நம்ம கீழே கொடுக்குற அந்த ஹீட் வந்து ப்ரெஷர் மூலமா சீக்கிரமா உள்ள குக் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி கோல்ட் ஆகி குக் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி cooked in lot of steam under pressure கொடுத்து குக் பண்றோம் அப்படினால இட்ஸ் ஆப்வியஸ்லி pressure cooking method. So option C பாருங்க, food cooked in very less fat in open pan or tawa. So food வந்து open pan or தவால நம்ம நார்மலா போட்டு ரொம்ப லெஸ் ஃபேட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும், ஃபேட்னா இங்க எதை மீன் பண்ணும் அப்படின்னா ஆயில் போட்டு குக் பண்றோம் இல்லையா, அதான் ஃபேட். ஸோ வெரி லெஸ் ஃபேட் இன் ஓப்பன் பேன் ஆர் தவா, கொஞ்சமா ஆயில் போட்டு தவால பேன்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா comes under which kind of category? ஷாலோ ஃப்ரையிங். ஷாலோ ஃப்ரையிங். நார்மலா இப்ப மீன் பொரிக்கிறதுலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாலோ ஃப்ரையிங் அப்படின்னா மீன்லாம் பொரிக்கிறோம்னா மேலா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தவால போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அது ஷாலோ ஃப்ரையிங் அப்படின்னு சொல்றது. அதுல டி பாருங்க, ஃபுட் குக்டு ஓவர் க்ளோயிங் ஃபயர் ஆன் அயன் கிரிட். ஸோ நெருப்புக்கு மேல நம்ம வந்து ஒரு அயன் கிரிட்னா எதை சொல்றாங்கன்னா, இந்த கம்பி மாதிரி நமக்கு பாக்ஸஸ் கம்பி மாதிரி போட்டு இருக்கும்ல, அதான் அயன் கிரிட். ஓவர் க்ளோயிங் ஃபயர், நெருப்புக்கு மேல அந்த கம்பி மாதிரி போட்டு குக் பண்றோம்ல அது. ஆப்வியஸ்லி இதை ரீட் பண்ணதுவே நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஃபயர் கீழே இருக்கு, மேல கிரில், இது அது என்னது கோடு கோடா போட்ட கிரிட் பேன்ல வச்சிருக்கோம் அப்படின்னாலே அது என்னது கிரில்லிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 16th ஒன் பாருங்க, கிவ் 4 suggestion to conserve nutrients while cooking pulses அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பல்சஸ்? பல்சஸ்னா என்னது? ரைஸ், தால். பல்சஸ்னா தால் அப்படிதானே, பருப்பு வகைகள் அது எல்லாமே என்னது பல்சஸ்க்கு கீழே வரும். ஸோ அந்த பல்சஸை குக் பண்றப்போ அதுல இருக்க நியூட்ரியன்ஸை சேவ் பண்றதுக்கு முக்கியமா 4 விஷயம் என்ன பண்ணணும், என்ன பண்ணுவோம்? எனி ஐடியா? என்ன பண்ணணும் அதுல? நார்மலா இப்ப வீட்டுல பருப்பு வேக வைக்கிறோம், பருப்பு வேக வைக்கிறப்போ அது ஓவர் குக் ஆகாம இப்படி பண்ணணும் அப்படின்னா கரெக்டா அது வெந்திருக்கணும், ஓவர் குக் ஆக கூடாதுன்னு எப்படி நம்ம பருப்பு வேக வைப்போம்? அதுல என்னெல்லாம் போடுவோம்? நார்மலா என்ன பண்ணுவோம், நியூட்ரியன்ட் லாஸ் ஆகாம பல்சஸை குக் பண்ணோம்னா, குக் பண்றதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும், பல்சஸை போடுறோம்னா அதுல வந்து எக்ஸஸா தண்ணி ஊற்றக்கூடாது. நிறைய தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா இந்த தண்ணி பார்ட்டிக்கல் என்ன ஆகும், இருக்கிறதெல்லாம் தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ தட் உள்ள இருக்கிற அந்த ரெசிடியூ பார்ட்டிக்கல்ல கம்மியா இருக்கும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணணும். ஒண்ணு, கொஞ்சமான தேவையான அளவு யூஸ் பண்ணணும், எக்ஸஸா யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. ஓவர் குக் பண்ணிட்டோம்னால என்ன ஆகும், கண்டிப்பா அந்த பல்சஸ்ல இருக்கிற கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ தட் ஓவர் குக் பண்ணாம பாத்துக்கணும். தேர்ட் ஒன் பாருங்க, அது குக் ஆகணும் ஃபர்ஸ்ட் இல்லையா. ஸோ குக் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸஸா ஸ்பைசஸோ ஹெர்ப்ஸோ இல்லை வந்து அது குக்கிங்க்கு சீக்கிரம் சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்து உள்ள ஆட் பண்ணுவோம். இப்போ ஆயில் யூஸ் பண்றோம், உப்பு போடுறோம், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போட்டு பண்றோம்ல, இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒண்ணு டேஸ்ட் கொடுக்கும், ஒண்ணு ஆயில்லாம் போட்டு குக் பண்றோம்ல. இப்போ வந்து வேக வைக்கிறப்போ ஆயில் போட்டு பருப்பு வேக வைக்கிறப்போ ஆயில் போட்டு பருப்பு வேக வைப்போம்ல. எண்ணெய்லாம் எதுக்கு போடுறோம், ஸோ எண்ணெய் போடுறப்போ என்ன ஆகும், ஈஸியா வந்து குக்கிங் அந்த டெம்பரேச்சர் வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணி டக்குன்னு அது குக் ஆக வைக்கும். ஸோ தட் நியூட்ரியன்ஸை ஹோல்டு பண்ணிக்க முடியும். ரொம்ப நேரம் வச்சிருக்கோம்னா அது ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப மாவு மாதிரி ஆயிடும் ஒண்ணு. இன்னொன்னு என்ன ஆகும், கண்டிப்பா அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஓவர் குக் பண்ணக்கூடாது, மெயின்டைனிங் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். அண்ட் தட் வந்து ஆயில் சப்போர்ட்டிங் மெட்டீரியல் உள்ள ஆட் பண்றோம்ல, அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் யூஸ் பண்ணி பண்றப்போ அது பல்சஸ்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண விடாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுல 17th கொஸ்டின் பாருங்க, ஹவ் ஆர் ஃபுட்ஸ் கம்பைன்ட் ஃபெர்மெண்டட் அண்ட் ஜெர்மினேட்டட் ஸ்டேட் தேர் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கம்பைன்ட் ஃபெர்மெண்டட் ஜெர்மினேட்டட்னா என்ன அர்த்தம்? லெசன்லயே பார்த்துட்டு போலாம், இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்கஸ் பண்ணோம். கம்பைன்ட் காம்பினேஷன் அப்படின்னா என்னது? சேர்க்கிறது.
ரெண்டு மூணு விஷயத்த சேர்க்கிறோம். ஃபுட் எடுத்துக்கிறது 2-3 விஷயம் சேர்த்து எடுக்கிறோம். அதான் கம்பைன்ட் அப்படின்னு சொல்லுது. ஃபெர்மெண்டட்னா வாட் இஸ் ஃபெர்மெண்டட்? ஃபெர்மெண்டடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். ஃபெர்மெண்டடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோமே. ஃபெர்மெண்டடுக்கு எக்ஸாம்பிள் கூட சொன்னேனே நானு. மாவு, தோசை மாவு. வெரி குட். புளிக்க வெரி செய்யறதா குட். மேம்? புளிக்க அதுதான் வைக்கிறது. வெரி குட். வெரி குட். தோசை மாவு, தயிர் இது எல்லாமே என்ன வரும்? ஃபெர்மெண்டிங்ல தான் வரும். இந்த தோசை மாவு கொஞ்சம் அந்த புளிப்பு தட்டினாதான் செய்வோம். யூசேஜுக்கே கொண்டு வருவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இன்னும் புளிக்கலன்னு சொல்லிட்டு வச்சிருப்போம்ல. அந்த புளிக்கிறது அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ஃபெர்மெண்டேஷன். அதுதான் ஃபெர்மெண்டட் அப்படின்னு சொல்றது. ஜெர்மினேட்டட், வாட் இஸ் ஜெர்மினேட்டட்? முளை கட்டுறதுன்னு சொன்னேன். வெரி குட், வெரி குட். ஸோ ஜெர்மினேட்டட்னா என்னது? முளை கட்டுறது. ஆப்வியஸ்லி உள்ளே இருந்து ஒரு பார்ட்டிகல் வெளியில குட்டியா வளர்ந்து வருது இல்ல, அதுதான் ஜெர்மினேஷன், வளர்றது அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த 3 ப்ராசஸ்மே எப்படி கம்பைன், ஹவு ஆர் ஃபுட்ஸ் கம்பைன் ஃபெர்மெண்டட் அண்ட் ஜெர்மினேட்டட் அப்படின்றதுனா, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். நீங்க இதுல கொஞ்சம் டீடைல்டா ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்பைன்ட் அப்படின்னா என்ன பண்ணும்? ஹவ் ஆர் ஃபுட்ஸ் கம்பைன்ட்? ஃபுட் கம்பைன்ட் த்ரூ அவர் மீல் பிளேட். நம்ம பிளேட் மூலமா அது கம்பைன்ட் ஆகும். இட்லி எடுத்துக்கிறோம், கார்போஹைட்ரேட் இருக்கு அதுல. அது கூட எக் எடுத்துக்கிறோம்னா அதுல புரோட்டீன் இருக்கு. சட்னி எடுத்துக்கிறோம், ஒரு வெஜிடபிள் சட்னி அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னா அதுல ஆப்வியஸ்லி ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம மீல் பிளேட்ல கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ ஹவ் ஆர் ஃபுட்ஸ் கம்பைன்டுனா கம்பைன்டு த்ரூ மீல் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். ஹவ் ஆர் ஃபுட்ஸ் ஃபெர்மெண்டட் அப்படின்னா நமக்கு அது மல்டிபிள் ஆகிறதுக்கான ப்ராசஸ், டைம் ப்ராசஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுக்கு தேவைப்படுற குவாலிட்டி ஆஃப் டைம் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஜெர்மினேட்டட்னா ஹவ் ஆர் ஃபுட்ஸ் ஜெர்மினேட்டட் அப்படின்னா ஜெர்மினேட் பண்றதுக்கான ப்ராசஸ் இருக்கும்ல, அதை சொல்லணும். நைட் எல்லாம் சோக் பண்ணி எடுக்கணும், நல்லா ஊற வச்சு எடுக்கணும், அப்புறம் ஈர துணியில கட்டி வைக்கணும், அந்த ப்ராசஸ் அது ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்டேட் தேர் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? வாட் இஸ் அட்வான்டேஜ்? இதுல பண்றதுக்கான இந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுக்கான அட்வான்டேஜ் என்ன? நமக்கு என்ன நல்லது இருக்கு இதுல? சொல்லுங்க பாப்பா, என்ன நல்லது இருக்கு இதுல? என்ன நல்லது சொல்லலாம் இதுல? நமக்கு இது எல்லாமே இந்த ஆல் சார்ட் ஆஃப் ஃபுட்ஸ்மே நம்ம குட் டு அவர் கட் இல்லையா? நம்ம குடலுக்கு, நம்மளுடைய இன்டர்னல் ப்ராசஸ், டைஜஷன் ப்ராசஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே என்னது? ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ். ஏன் நம்ம ஜெர்மினேட் பண்ண ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிறோம்னா அதுவும் நமக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ஃபர்மெண்ட் பண்றது மாவு, இந்த மாதிரி இதெல்லாம், தயிர், இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறோம், 4-3 விஷயத்த சேர்த்து ஒரு பிளேட்ல எடுத்துக்கிறோம்னாலே நமக்கு எல்லாமே ஈக்குவலா உடம்புக்கு கிடைக்கும். ஸோ தட் டைஜஷன் ப்ராசஸ் ஈஸியா நடக்கும். ஸோ அதோட அட்வான்டேஜ் முக்கியமா என்னது? டு என்ஹான்ஸ் டைஜஸ்டிவ் ப்ராசஸ். டைஜஸ்டிவோட ப்ராசஸ் அது ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் டு கெட் த பேலன்ஸ்டு மீல். ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட் நமக்கு கிடைக்கும். இதெல்லாமே இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். 18th கொஸ்டின் பாருங்க. நியூட்ரியன்ஸ் மே கெட் லாஸ்ட் இன் ப்ரெஷர் குக்கர். வாட் குட் பி பாசிபிள் ரீசன் ஃபார் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூட்ரியன்ஸ் ப்ரெஷர் குக்கர் பண்றது மூலமா லாஸ் ஆகலாம். மே கெட் லாஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லாஸ் ஆகலாம். வாட் குட் பி பாசிபிள் ரீசன் ஃபார் திஸ்? ஏன்னா சில டைம் ப்ரெஷர் குக் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்படி லாஸ் ஆகுது. அது எல்லா டைமும் கிடையாது. பர்டிகுலர் டெம்பரேச்சர், பர்டிகுலர் மெத்தட் மாறுதுன்னா அந்த இடத்துல அது லாஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அது லாஸ் ஆகுது அப்படின்னா வாட் குட் பி த பாசிபிள் ரீசன்? அது எதனால நடக்கும் அப்படின்னு அதுல கேட்கறாங்க. ஸோ நியூட்ரியன்ஸ் ப்ரெஷர் குக்கர் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்காதீங்க, சாப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அது ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, மேக்சிமம் அதுக்கான ரீசன் என்ன? வாட்டர் யூஸ்ட் இன் ஆர் டிஸ்கார்டட் இல்லையா? உள்ள யூஸ் பண்ற வாட்டர் நமக்கு என்ன ஆகும்? வாட்டர் அதிகமா நம்ம உள்ள யூஸ் பண்ற வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி டிஸ்கார்ட் பண்ணாம ஆப்வியஸ்லி அது என்ன ஆகும்? டிஸ்கார்ட் பண்றப்போ இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் தண்ணிக்கு போயிருக்கும். தண்ணியை தூக்கியில ஊற்றிட்டோம்னா அது தெர் ஆர் நோ நியூட்ரியன்ஸ் இல்லையா? ஸோ அது வாட்டர் யூஸ்டு டிஸ்கார்ட் பண்றது இட்ஸ் பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். இஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வாட்டர் யூஸ் பண்ணதை டிஸ்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்றோம்.
And 19th one பாருங்க, which cooking method is more suitable to make paratha அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பராட்டா பண்றோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு மோஸ்ட் ரிலேட்டபிள் அங்க கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல இருந்து எது வந்து ஆன்சரா இருக்கும்? பராத்தா எப்படி பண்ணுவோம்? குக்கிங் மெத்தட் ஷாலோ ஃப்ரை. ஷாலோ ஃப்ரை. வெரி குட். ஷாலோ ஃப்ரைங் இல்ல. ஸ்டீமிங்னா என்னது? அவிக்கிறது. பராட்டாவை அவிச்சு எடுப்போமா? கிடையாது. கிரில்லிங்னா என்னது? நமக்கு வந்து அந்த கம்பியில அடியில நெருப்புல போட்டு மேல வச்சு எடுக்கிறது, அதை பண்ண மாட்டோம். அண்ட் ஆப்ஷன் டி பாருங்க, டீப் ஃப்ரையிங், எண்ணெயில போட்டு அதிகமா பொரிச்சு எடுப்போம்ல, அதை பண்ண மாட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி த ஆன்சர் இஸ் ஷாலோ ஃப்ரையிங், ஆப்ஷன் டி. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ரெஷர் குக்கிங் இஸ் அ ஃபாஸ்ட் மெத்தட். ப்ரெஷர் குக் பண்றோம் அப்படின்னால என்ன ஆகுச்சு? குக்கிங் மெத்தட் நமக்கு இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் குக்கிங் மெத்தட் இல்லையா? ஸோ குக்கர்ல வச்சோம்னா சீக்கிரம் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அது வந்து எஸ் இஸ் அ ஃபாஸ்ட் மெத்தட். ஸோ the answer is true. செகண்ட் ஒன் பாருங்க, ஸ்டீமிங் ஷார்ட்டன்ஸ் த டியூரேஷன் ஆஃப் குக்கிங். ஸ்டீமிங் பண்றோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அதோட டியூரேஷன் வந்து கம்மி ஆகும் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஆமா, ஸ்டீமிங் பண்றதுனால வந்து டைம் வந்து கம்மி ஆகும். ஏன்னா கீழே ஃபுல்லா கவர் ஆயிருக்கும், மேலேயும் மூடி போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி குக் பண்றோம். ஸோ தட் சீக்கிரமா குக் ஆயிடும். ஸோ ஸ்டீமிங் ஷார்ட்டன்ஸ் த டியூரேஷன் ஆஃப் குக்கிங். நேர குறைபாடு வந்து ஸ்டீமிங்ல இருக்கும் அப்படின்னா எஸ், த ஆன்சர் இஸ் ட்ரூ. அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க, பத்துராஸ் ஆர் மேட் பை மாய்ஸ்ட் மெத்தட் ஆஃப் குக்கிங். வாட் இஸ் பத்துராஸ்? பட்டுரா, பட்டுரானா என்னது? அது ஒரு சாப்பிடுற பொருள் தான். என்ன பொருள் அது? பூரி மாதிரி இருக்கும் மேம். வெரி குட். ஸோ பூரி தான். ஆனா நம்ம நான்கு பிணையிறப்போ, நான் பண்றப்போ பிணையிறோம்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணி அந்த மாதிரி வந்து அதோட மேக்கிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ சோலை பட்டுரை அதெல்லாம் சொல்றோம்ல, ஸோ அந்த மாதிரி பட்டுராஸ் வந்து மாய்ஸ்ட் மெத்தட்ல தான் குக் பண்றோம். மாய்ஸ்ட்னால என்னது? ஈரப்பதம். மாய்ஸ்ட்னா ஈரப்பதம். ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான குக்கிங் மெத்தட் தான் பட்டுராக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நமக்கு அதுக்கு பட்டுராக்கு அப்படி பண்ண மாட்டோம் இல்லையா? ஆப்வியஸ்லி பட்டுரான்றது என்னது? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பூரி. அது வந்து கொஞ்சம் ஃபர்மெண்டட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவோம்? பொரிச்சு தான் எடுப்போம். ஸோ வந்து மாய்ஸ்ட் மெத்தட் ஆஃப் குக்கிங் வந்து தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். லாஸ்ட் ஒன் பாருங்க, குக்கிங் ஹெல்ப்ஸ் டு கீப் ஃபுட் லாங்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குக் பண்றதுனால ஒரு ஃபுட் வந்து ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஃபால்ஸ். இல்ல, குக் பண்றதுனால மட்டும் ஒரு ஃபுட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க முடியாது. ஏன்னா குக் பண்ற ஃபுட்டுமே காலையில வச்சோம் அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் மேல ஃபுட் என்ன ஆகும்? கெட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கும். குக்கிங் ஹெல்ப்ஸ் டு கீப் ஃபுட் லாங்கர் அப்படின்னா அப்படி சொல்லிட முடியாது. ஸோ தட் த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ இதுல இருக்கிற எல்லா கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு இந்த லெசன் 4ல இருந்து எக்ஸாம்ஸ்க்கு கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஸோ தட் உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும் ஆன்சர். நீங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸும் வந்து இப்படிதான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல வரப்போ. இந்த இப்ப பராத்தா நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல்ல கொடுத்து அது எப்படி குக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்கல்ல, அது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்து பூரி எப்படி குக் பண்றோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் கொடுத்து அதை வந்து எப்படி குக் பண்றாங்க, அதோட குக்கிங் மெத்தட் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், இது எல்லாமே கொஸ்டின்லயே உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். கொஞ்சம் அது ஒரு 2 தடவை நல்லா ரீட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர். ஸோ இது எல்லாமே ஐ திங்க் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் ஃப்ரம் திஸ்? நோ மேம். நோ மேம். ஓகே ஓகே, இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிப்போமா? டைம் ஆச்சு. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, we'll see in the next class. அடுத்த லெசன் என்னவோ அதை பார்ப்போம். ஓகே, thank you.